ஒரு சந்தையின் 19வது நாளாக இந்த தொழுகை அமைந்திருக்கிறது. இந்த தொழுகையை நாம் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை நோக்கி சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக அதில் பயணிக்கும்படியாக எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. மீண்டும் ஒரு நாளை ஆண்டவர் தந்திருக்கிறீர். இந்த நாளிலே சிலுவை தியானத்தின் வழியாக எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய சிந்தனையும் ஆற்றலும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற சிந்தனையின் வழியாக தாழ்மை என்கிற குணத்தின் வாயிலாக நாங்கள் உம்மை தியானிக்க போகிறோம் சாமி. இந்த தியானத்திலே நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற திருமறை பகுதிகளும் கர்த்தருடைய திருச்செய்தியும் ஆண்டவரையும் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதன் வழியாக எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை வசனத்தின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த காலை ஆராதனை வழியாக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டை துவக்கம் முதல் முடிவரை நீர் வழி நடத்துங்க. அடியார்களோடு ஆராதனை நடத்துகிற ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாக எங்களையும் நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றொன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய்
இயேசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே ஆடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கள்ளர் மத்தியில் கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமந்தேகுதே. பார சிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவருடைய அன்பையும் அவர் கொடுக்கிற வார்த்தையும் தியானிக்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நினைவைத்துக் கொள்ளுகிற போது காலை வேளையிலே இந்த ஆசீர்வாதமான இந்த நாளில் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய தலைப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை பெருமை வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பெருமை வேண்டாம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற திருவொழு செய்தியாக இருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதியானது அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் அந்த சென்டர் தீமிலிருந்து நான் மையப்பகுதியுள்ள திருவார்த்தையின் வழியாக நான் உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுகிறேன். பெருமை வேண்டாம் என்கிற தலைப்பிலே ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் அவ்வண்ணமாக சொல்லுகிறார், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்றார் என்பது. ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறோம், கடவுளுடைய வார்த்தை, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை மேன்மையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குகள் என்று. வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. பாவம் செய்து விழுந்த பரிசுத்தவான்களை பார்க்கிலும் பெருமையினாலே விழுந்தவர்கள் அநேகர்களாக இருக்கிறார்கள். பாவம் செய்து பரிசுத்தவான்களை, அதாவது
பாவம் செய்து விழுந்த பரிசுத்தவான்களை பார்க்கிலும் பெருமையினாலே விழுந்த பரிசுத்தவான்கள் தான் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய வரங்களும் கிருபைகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில வேளைகளை பார்த்தோம்னால் பெருமை உள்ளவர்களைப் போல நடந்து பாவத்திலே விழுகிறார்கள். அதுதான் இங்கு உதாரணமாய் நாம் பார்த்தோம்னால், கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக நிறைய வரங்களை கொடுக்கிறார், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் பெருமை என்கிற குணத்தினாலே வருகிற போது அவருடைய வரங்களை நான் இதை செய்தேன், நான் இதை பண்ணினேன் என்று சொல்லி பெருமை அதிகமாக இருக்கிறது. கடவுள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், வாழ்வை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். பெருமை நமக்கு முன்பாக இருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 2 பேர் ஜெபம் செய்கிறார்கள். பரிசேயனும் ஆயக்காரன் ஜெபம் செய்கிறார்கள். இருவருக்கும் முன்பாக இருக்கிற சிந்தனை பாருங்கள். அவன் தன்னுடைய வாழ்வுக்கு முன்பாக கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆலயத்திலிருந்து பெருமை பாராட்டுகிறான். அதான் விஷயம். ஆலயத்திலிருந்து பெருமை பாராட்டுகிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுத்திருக்கிறது. நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன் என்று சொல்லி தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான், தன்னையே பெருமையாக பேசுகிறான். ஆனால் அந்த பெருமை கடவுளுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக மற்றவனை குற்றப்படுத்தி பெருமை உள்ளவனாய் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெருமையை காட்டினதுனால கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி போது பாருங்க. அங்கு ஆயக்காரன் தன்னுடைய ஆலயத்துக்கு முன்பாக வாசற்படியில் நின்று அவன் சொல்லுகிறான், பாவியாகி என் மேலே கிருபையாய் இறங்கும் என்று சொன்னான். அவ்வளவுதான் பாருங்க. கிருபையாய் இறங்க என்று சொன்ன உடனே அந்த பெருமை அவன் கீழே விழுகிறான். இங்கு தாழ்மை உயர்வை பெறுகிறான். ஆமென். உயர்வை பெறுகிறான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். எனவே கடவுள் சொல்லுகிற வார்த்தை இங்கு பெருமை உன்னுக்குள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கதை நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சுண்டெலியும் ஏனையும் இருவரும் நட்பாக பழகினார்களாம். எங்க பார்த்தாலும் இவர்கள் இருவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேசிக்கொண்டே போவார்களாம். சுண்டெலி என்ன பண்ணுமா, ஏனையுடைய காதலை போய் எப்பொழுதும் உட்கார்ந்து பேசுமா, நண்பரே இந்த மாதிரி நம்ம போறோம், இங்க போயிடலாம், அங்க போயிடாம என்று சொல்லுவார். சரி, ஏனையும் தலையாட்டி கொண்டு அது சொல்ற இடத்துக்கெல்லாம் போகுமா. ஒரு நாள் ஒரு பாலத்தின் வழியாக ஆற்றை கடக்க வேண்டும். ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் அந்த பாலத்தின் மீது ஏற வேண்டும். அந்த பாலமோ சிறிய பாலம், ஏனையோ பெரிய ஏனையா இருக்கிறபடினாலே எப்படி அந்த பாலத்தை கடக்க முடியும் என்று யோசிக்கிற போது, சரி, யானைக்குள்ள ஒரு யோசனை, நாம் மெதுவாக பயணித்தால் நாம் அதை கடந்து விடலாம் என்று சொல்லி யானையுடைய உள்ளத்திலே அது பேசிக்கொண்டே பயணித்ததாம். அப்பொழுது இந்த சுண்டெலியும் சரி சரி நண்பரே, நீ மேலே ஏறிக்கோ, நான் என்ன பண்றேன், இந்த ஆற்றை நான் கடப்பதற்கு பாலத்தின் மீது மெதுவாக கடந்து போகிறேன் என்று சொல்லி மனசுக்குள்ள வைத்து இந்த சுண்டெலி மேலே ஏறி உட்கார அமர வைத்ததாம். சரி, இவர்கள் இருவரும் அந்த பாலத்தின் மீது ஏறுகிறார்கள். பாலத்தின் மீது கால் வைத்த உடனே அந்த பாலம் கொஞ்சம் அசைய ஆரம்பித்ததாம். ஆரம்பித்த உடனே இந்த யானை, சரி நம்ம காலை வைக்கும்போது அழுத்தி வைக்காம கொஞ்சம் மெதுவாக வைக்கலாம் என்று சொல்லி மெதுவாக அசையாம அப்படியே மெதுவாக இருந்து அந்த பாலத்தை தாண்டினதும். அவ்வளவு மெதுவாக. இப்போ இந்த பாலத்தை தாண்டும் உடனே இந்த சுண்டெலி ஒரு வார்த்தை சொல்லிச்சான், ஏனையரே, நண்பரே, பாருங்க, நான் கொஞ்சம் ரொம்ப உங்களை போர்ஸ் பண்ணி அழுத்தின்னு இருந்தேன்னா இந்த பாலம் கீழே விழுந்துட்டு இருக்கோம். ஆனா நான் எவ்வளவு மெதுவா மேல அமைதியா அந்த பாலத்தை கடக்கிற போது அவ்வளவு மெதுவாக உங்கள் மீது பயணித்து வைத்திருந்தேன். நான் கொஞ்சம்
அதிகமா உன்னை அழிச்சிட்டு இருந்தனா அவ்வளவுதான், பாலம் உடைஞ்சிட்டு இருக்கும், நம்ம தண்ணிக்குள்ள போயிட்டு போன்னு என்ன சொல்லிச்சான். பாருங்க, அந்த பாலத்தின் மீது யானை எவ்வளவு மெதுவாக போனது. ஆனா இந்த பெருமை உள்ள சுண்டெலி என்ன பண்ணது, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறது. யானை கீழே இறங்கி இப்படி காதை இப்படி ஆட்டணும்னு கீழே விழுந்து காலில் போட்டு மிதிச்சு போச்சு. பெருமை அவனுக்கு அழிவுக்குள்ளாக போகும் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். இங்க பார்த்தோம்னால் இந்த பெருமையினாலே நிறைய பேர் தன்னை உயர்த்துகிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆத்துமாக்கள் பயணிக்கிற இன்றைக்குடைய சூழலில் பார்க்கிற போது, அதாவது பயணிக்கிற பயணம் கர்த்தர் மேல் பவனியாக பயணிக்கிறவர்கள் பெருமை உள்ளவர்களாக பயணிக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆத்துமாக்கள் மனதுருகி தன் தியாகத்தின் ரத்தத்தினாலே வியாதிகள் எல்லாம் குணமாக்குற போது ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், ஜெபிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஜெபித்தேன் அது குணமாக்கப்பட்டது என்றார்கள். நான் அந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்தினாலே அதை மாற்றி அமைத்தது. நான் 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 போனேன், நான் போனேன் என்று சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஊரெல்லாம் மாறை தட்டி கொண்டு நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் என்றால், ஆண்டவர் இங்க சொல்லுகிறாரு, பெருமை உள்ளவனை கடவுள் கீழே தள்ளுவார் என்று. மேட்டுமை உள்ளவனோ தூரத்திலிருந்து அடைகிறார். கடவுள் அதுதான். இன்னைக்கு ஆவிக்குரிய பெருமை தாரை தப்பத்தை போல ஊதுகிறார்கள். இந்த இடத்துல வந்தாதான் எனக்கு, இது ஆண்டவர் இருக்கிற இடம், இந்த இடம் வந்தாதான் நான், இந்த இடத்துல தான் அவர் ஜெபம் செய்ததால் தான். பாருங்க, யார் ஜெபம் செய்தால்? நான் ஜெபித்ததனால தான் அவர் உயிர் பெற்றார், நான் ஜெபித்ததனால தான் குணமாக்கினார் என்று சொல்லி பல பெருமைகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்க அழகாக சொல்லுகிறாரு, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். ஏக சிந்தை என்ன? கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவது. ஏக சிந்தையுடைய அன்பு கிறிஸ்துவிலே கலந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவிலே கலந்திருத்தோம் என்றால் மேன்மையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குகள், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதீர்கள் என்று சொல்லி கடவுள் இங்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. புத்திமான்களை என்று எண்ணாதீர்கள் என்று சொல்றார். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளவனால் அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவனுக்குள் இல்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது. 2ஆம் வசனத்துல, ஒருவன் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வனானால் அவன் ஒன்றையும் அறியவில்லை, அவன் ஜீரோ. நான் தான் தெரிஞ்சவன், நான் தான் இதுன்னு சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறவர்களுடைய வாழ்வில அவன் ஜீரோ என்று சொல்ல இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், தாழ்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இங்க பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க, அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு. சிங்காசனத்தின் மத்தியில் இருந்த கடவுள் தாழ்மை, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக நாம் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிறார். அப்போ கடவுளுடைய சிந்தனை பாருங்க, இந்த பாவியாய் இருக்கிற மனுஷனுக்காக மிகப்பெரிய படைத்த வல்லமை படைத்த கடவுள் சாதாரணமாக தாழ்மையாகவே இந்த உலகத்தில் வந்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் அல்லவா? அப்படிப்பட்ட ஆண்டவர் பெருமையாய் இந்த உலகத்திலே அவர் நினைத்திருந்தால் அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. அவர் தன்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்கு தாழ்மை என்கிற கோலத்தை எடுத்தார். அவர் பிறப்பின் தாழ்மை, அவர் சிலுவையின் அறியப்பட்டு அகுமானப்பட்டு தாழ்மை, இதையெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தான். அதனால்தான் தலைவர் அழகாக ஒரு பாடலை பாடினார். கடைசியாக அவர் உண்மையுறுதலுக்காய் அடிக்கப்பட்டு தாழ்மையாய் என்று சொல்லி பாடல் வரியாக அவர் பாடினார். இப்படி தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெருமை வேண்டாம். பெருமை கடவுளுக்கு ஏற்றது அல்ல, தாழ்மை கடவுளுக்கு ஏற்றதை என்று இன்றையுடைய சிலுவையின் தியானத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களோடு
பகிர்ந்து கொள்ளும்படியாய், உங்களோடு அந்த ஆசீர்வாதத்தை இருக்கும்படியாய் கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். மகிமையின் தேவனே, உம்முடைய அன்பையே பாவியாயிருக்கிற மனுஷருக்கு முன்பாக, எங்கள் பாவம் நிறைந்த எங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக அந்த மகிமையின் அன்பையை கலந்து ஆண்டவரே மகிமையாலே எங்களை உம்முடைய பிள்ளையாய் இணைத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. நாங்களோ எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய மகிமையும் உம்முடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு வாழுகிற எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக நாங்க எப்படி வாழ்கிறோம்? இயேசுவுடைய அன்பை பெற்று வாழுகிற போது நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் எனக்குள்ளா இருக்கிற நான் ஜெபித்ததுனால தான் இந்த காரியம் வாய்க்கப்பட்டது, நான் ஜெபித்தனால்தான் இந்த காரியத்தினுடைய வல்லமை பெற்றது என்று சொல்லி பல நேரங்களில் நாங்கள் பெருமையே வசைப்பாடுகிறோம், பெருமையே கொள்ளுகிறோம். ஆனால் கடவுள் சொல்லுகிறாரு, பெருமை உள்ளவனாய் இருக்க வேண்டாம் என்று இந்த காலை வேளையிலே சிலுவைக்கு முன்பாக எங்களுக்கு சொன்ன வார்த்தையின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் இல்லை என்றால் நாங்க இல்லை சுவாமி. உம்முடைய ஆண்டவரே ஜீவன் எங்களுக்குள்ள இல்லை என்றால் இன்றை நாங்கள் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. நீங்க எங்கள் மேல் வைத்த ஆண்டவரே இதோ அந்த அன்பு, அந்த கிருபை தான் சுவாமி. அந்த கிருபையினாலே நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறோம், அந்த கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய அன்பை பெற்று வாழுகிற மக்களாயிருக்கிற நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது சுவாமி. அந்த வாழ்க்கையில கூட ஆண்டவரே ஒரு சிறியவனாயிருந்து ஆண்டவரே சிறியவர்களாய் இருக்கிற எங்களை பார்த்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளாக என்று சொல்லி நீர் அங்கீகரித்து இருக்கிறீர். எங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனையெல்லாம் மாற்றும் சுவாமி. இந்த காலை வேளையில நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற சிந்தனை பெருமை என்கிற எண்ணத்தின் அல்ல, தாழ்மையோடு இருக்கிற எண்ணத்தின் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற சிந்தனையே உள்ளத்திலே வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய கரம் வழி நடத்தும்படி ஆய்த்தாங்க. இந்த காணொலி வழியாய் ஆண்டவரே இதோ வந்திருக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்வுக்கும் இது ஆசீர்வாதமாய் உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் தாங்க. இந்த நாளிலே அவர்கள் செய்கிற வேண்டுதல், உள்ளத்தின் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம் சாமி. கடவுளுடைய தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்விலே தந்து நீர் வழி நடத்தும் சாமி. இந்த காலை வேளைய ஆராதனையிலே ஆண்டவரே அடியனோடு ஆண்டவரே எல்லாவற்றுமாய் இணைந்து நடத்துவதற்கு உம்முடைய ஆண்டவரே தாசர்களை எங்களுக்கு முன்பாக தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் இவர்களுடைய வாழ்வில் இருந்து வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவரே தலைவருக்காக, ஆண்டவரே இந்த நாளிலே கூட ராஜனுக்காக, ஆண்டவரே இது பொறுப்பாளர்களுக்காக, எங்களுடைய அருமை சார் ஜான்சன் சார் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தோடு அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கடவுளுடைய தெய்வீக கரம் ஆசீர்வதித்து அருளும்படி ஆயிட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்து அவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே கலெக்டர் திரு டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்காக, திருமதி ரூபி கலைச்செல்வி அவர்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் இந்த பிறப்பின் வழியாய் அவர்களுக்கு தந்து நீர் வழி நடத்தும் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலே பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். கடவுளுடைய தெய்வீக கரத்தினாலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க சுவாமி. எங்களுடைய அருமை மூத்தவர் பெரியவர் திரு ஜீவ் அங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்கள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தாங்க. நெல்சன் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவருக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தை தாங்க. இன்னும் பலவீனமாய் இருக்கிற எங்களுடைய ஜெய்சீலன் ஐயாவுக்காக, சரோஜம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். மேத்யூ ஐயாவுக்காக, இன்னுமா இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். இந்த முதிர்ச்சியின் பலவீனங்கள் இருக்கிற சமயத்திலே உம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து இந்த நாளிலே எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய வழி நடத்தலும் எங்களுடைய பாதுகாப்பும் உங்க சமூகத்துக்கு நேராய் ஆண்டவரே நாங்கள் பணிந்து உமக்கு நேராய் எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க சுவாமி.
உம்முடைய கரம் எங்களை வழிநடத்துங்க. நீங்க பெருகுங்க, நாங்க சிறுகுறோம். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனநைக்கும் உங்களுடைய வாழ்வோடும் பிழைப்போடும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி. தேங்க்யூ.